ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வந்து புடலங்காய் பருப்பு வச்சு ஒரு கூட்டு எப்படி ரெடி பண்ணலான்னு தான் பார்க்க போகிறோம். சூப்பராக சுவையாக இது இருக்கும். இந்த வீடியோக்கு நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஒரு கப்பு பருப்பு எடுத்துக்கலாம். பருப்பை வந்து வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த மாதிரி 2 சின்ன புடலங்காய் நான் எடுத்துருக்கிறேன். அதையும் நம்ம தொலியெல்லாம் எடுத்து அரிஞ்சு தண்ணியில் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு 6-7 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம வந்து பாத்திரத்தை வந்து ஸ்டவ்வில் வச்சுக்கலாம். பாத்திரம் சூடானதும் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் காஞ்சதுக்கு அப்புறமா இப்போ கடுகு போட்டுக்கலாம். கடுகு போட்டுனதுக்கு அப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் பருப்பு, அதை போட்டுக்கலாம். போட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு பாதி பருப்பு வேகிற வரைக்கும் நம்ம வேக வச்சுக்கலாம். இப்போ வந்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ பருப்பு வந்து ஒரு பாதி அளவு வந்துடுது. இப்போ நம்ம கட் பண்ணி வாஷ் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் புடலங்காய், அதை நம்ம எடுத்து போட்டுக்கலாம். அதை போட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கேன் அந்த மிளகாயை கட் பண்ணி அதில் போட்டு இந்த மாதிரி கிண்டி மூடி வச்சுக்கோங்க வேகிறதுக்காக. இப்போ பாருங்கள் கொஞ்சம் வந்துச்சு. வந்ததுக்கப்புறமா கொஞ்சமாக பெருங்காயம் நம்ம போட்டுக்கலாம். போட்டுட்டு நமக்கு இப்போ தேவையான அளவு உப்பை போட்டு நம்ம கிளறி எடுக்கலாம். இப்போ கொஞ்சம் நேரம் மூடி வச்சுக்கோங்க. மூடி வச்சதுக்கப்புறமா பாருங்கள், இப்போ புடலங்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிட்டு. இப்போ வந்து கொஞ்சமாக தேங்காய் போட்டு கிளறி எடுத்துக்கோங்க. சூப்பரான சுவையான பருப்பு புடலங்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப்